friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பைசி மசாலா சிக்கன் கிரேவி. ஸோ இது என்னோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நான் ஒரு நாள் ட்ரை பண்ணி ரொம்ப அழகாக வந்துச்சு. ஸோ இன்ஸ்டண்ட்டாகவும் செய்யலாம், அதே நேரத்தில் வீட்டில் வெங்காயம் இல்லை, தக்காளி இல்லை கரெக்டான அளவு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு டிஷ்ஷை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு அசத்தலாம். இந்த ஒரு டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா மெயின் டிஷ்க்குமே பொருந்தும். ரைஸாக இருக்கலாம், சப்பாத்தி, பூரி, பரோட்டா, நான், இப்படி எல்லாத்துக்கூடையுமே இது பொருந்தும். தோசைக்கு கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரு சைட் டிஷ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதா இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ குக்கிங் ரொம்ப தெரியல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கும் இப்போ தான் நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யாராவது இம்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு சைட் டிஷ் செஞ்சாலே போதும். ஏன்னா ரொம்ப பிரயத்தனப்பட்டு செஞ்ச மாதிரி தெரியும், ஆனால் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் சரி, நீங்கள் போடுற உழைப்பும் கம்மியாக இருக்கும், நீங்கள் போடுற பொருட்களும் கம்மியாக இருக்கும், ஆனால் டேஸ்ட் வந்து செம ருசியாக இருக்கும். ஸோ இந்த ஒரு ருசியான சைட் டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த ஸ்பைசி மசாலா சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கன் நான் இன்றைக்கி வாங்கியிருக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி போனோடு தான் வாங்கியிருக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் போன்லெஸ் கூட எடுத்துக்கலாம். அண்ட் மசாலா என்னெல்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 பூண்டும் 2 பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். ஏன்னா பூண்டும் பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். அண்ட் கரம் மசாலா தூள் 2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு 1 டீஸ்பூன். அண்ட் தயிர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 1/2 கப் நான் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக கரம் மசாலாவும் தயிரும் இல்லாமல் இந்த ஒரு டிஷ்ஷை நம்மளால் செய்ய முடியாது. ஸோ கண்டிப்பாக இதாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம சிக்கனில் என்ன பண்ண போகிறோம்னா டைரெக்டாக நம்மளோட மசாலா எல்லாத்தையுமே போட்டு நம்ம மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கு அடுத்ததாக மல்லித்தூள், அதுக்கு அடுத்ததாக கரம் மசாலா தூள், அடுத்ததா மஞ்சள் தூள், அப்புறமா உப்பு, அண்ட் கடைசியாக நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸோ இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் இருக்கு இல்லையா, ஸோ அது மொத்தமாகவே அந்த 1/2 கப்பை நீங்கள் போட்டுட்டு நல்லா நம்மளோட கையை வச்சு நல்லா மேரினேட் பண்ணி விடுங்க. ஸோ சிக்கனோட டீப்பாக வந்து அந்த மேரினேட் பண்ணும்போதே எல்லா மசாலாவும் அதில் ஒட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ஒரு மேரினேஷன் ப்ராசஸ் கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி ஒரு 2 hours வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட் அதனால் உடனே பண்ணணும் அப்படின்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நீங்கள் மேரினேட் பண்ணிங்கன்னா கூட இந்த ஒரு மசாலா வந்து நல்லா ஊறிடும். ஸோ நல்லா வந்து நீங்கள் சிக்கன் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2 hours ஊற வச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ மேரினேஷன் ஊற வைக்கிறதுனாலே நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணுறது தான். ஸோ ஃப்ரீசரில் வச்சிடாதீங்க. ஸ்பூனாலேயோ இல்லை ஃபோர்க்காலேயோ நீங்கள் வந்து மேரினேட் பண்ணுறத விட இந்த ஒரு ப்ராசஸை நீங்கள் கையில் மேரினேட் பண்ணும்போது ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த சிக்கன் கெட்ஸ் மேரினேட்டட். அதனால் நல்லா கையவே யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணிவிடுங்க. உங்களுக்கும் தெரியும் எல்லா இடமும் க்ளீனாக வந்து நம்மளோட மசாலா ஒட்டிடுச்சான்னு. ஸோ மறக்காமல் 2 hours மேரினேஷனுக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக வரும் சிக்கன். இப்போ அடுப்பில் நம்ம ஒரு குக்கர் வச்சுட்டு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி நான் நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விருப்பப்பட்டால் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். டோட்டலி எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து இந்த சிக்கன் ப்ராசஸில் தெரிய வராது. ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மேரினேட் பண்ணியிருந்த அந்த ஒரு சிக்கன் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே டைரெக்டாக அந்த எண்ணெய் கொதிக்குது இல்லையா, ஸோ அதில் வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு சிக்கனை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்லி தயிரில் தான் இது வந்து குக் ஆக போகுது. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் தயிர் ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்னு. ஸோ அந்த மசாலா கொஞ்சமாக ஒட்டிகிட்டு இருக்கு இல்லையா நம்மளோட பாத்திரத்தில், ஸோ அதை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற காரணத்தினால ஜஸ்ட் ஒரு 1/4 glass தண்ணி ஊற்றினா அந்த மசாலா எல்லாத்தையுமே டைல்யூட் பண்ணிவிட்டு அதையும் நான் உள்ளே ஊற்றிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ்க்கு ஆக்சுவலி தண்ணி சுத்தமாக தேவைப்படாது. பட் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது தண்ணியாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும், ரைஸ்க்கு வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னொரு 1/4 glass தண்ணி ஊற்றலாம். அதுவே போதுமானது. உங்களுக்கு நிறைய குவான்டிட்டி இப்போ பார்த்தீங்கன்னா கிடைக்கும். குக் பண்ணதுக்கப்புறமா நம்ம தரப்போம் இல்லையா குக்கரை, அப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே நம்ம ஊற்றின அளவு தண்ணி 1/4 glass தான், ஆனால் எவ்வளோ தண்ணி வரப்போகுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த ஒரு குக்கிங் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 minutes முடிஞ்சிடும். ஸோ என்னோட குக்கருக்கு என்னோட ப்ரொசீஜருக்கு இது வரைக்கும் 6லேருந்து 7 விசில்குள்ளே சிக்கன் டிஷ்ஷஸ் எல்லாமே ஆகிடும். அதனால் இன்றைக்கும் நான் குக்கர் மூடி வச்சுட்டு கரெக்டாக 6 to 7 விசில்ஸ் அதோடு நான் நிறுத்திக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எவ்வளோ விசிலில் ஆகுமோ அத்தனை விசில் நீங்கள் போட்டுக்கலாம். எஸ், நம்மளோட குக்கர் வந்து இப்போது அழகாக வந்து 6 விசில்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மீன் டைம் நம்மளோட பூண்டு அண்ட் 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம். தேவைப்பட்டால் 1-2 சொட்டு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸையும் நம்ம கடைசியாக செய்கிறோம்னா சிக்கன் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதை நம்ம கடைசியாக
நம்ம ஊற்றுனோம்னா அந்த ஒரு பூண்டோட ஃப்ளேவர் வந்து சிக்கனோட ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து சூப்பர்ஃபிஷியலாக, அதாவது எக்ஸ்டர்னலாக தெரிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ ரொம்ப டீப்பாக போகாது. ஸோ நம்ம வாயில் வைக்கும் போதே அது ஒரு டேஸ்ட் வந்து பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும், செமையாக இருக்கும். ஸோ லாஸ்ட் ப்ராசஸ் தான் நம்மளோட பூண்டு அண்ட் பச்சை மிளகா அரைச்சதை கலக்கிறதா இருக்கணும். ஓகே, நம்ம இப்போ விசில் திறந்துட்டோம். நான் முதலே சொன்ன மாதிரி பாருங்கள், தயிரில் மட்டுமே இவ்வளோ தண்ணியோட நம்மளோட சிக்கன் வந்து சூப்பராக வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பூண்டு அண்ட் பச்சை மிளகா பேஸ்ட்டை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம விசில்லாம் போட வேணாம். ஜஸ்ட் ஓப்பன் ஸ்டவ்லேயே வந்து ஒரு 2 to 3 minutes குக் பண்ணால் போதும். ஒரு கொதி இல்லைனா 2 கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நிறுத்திட்டிங்கன்னா ஜஸ்ட் அதுவே வந்து நல்ல அரோமேட்டிக்கான ஒரு ஸ்மெல் கொடுக்கும். இதுக்கு நீங்கள் கொத்தமல்லியோ இல்லைனா புதினாவோ இல்லை கருவேப்பிலையோ இந்த மாதிரி எந்த ஒரு இலையுமே நீங்கள் போட தேவையில்லை. ஜஸ்ட் லைக் தட் ஒரு ராவான ஒரு யம்மியான ருசியான சிக்கன் கிரேவி இது. எஸ், நான் இப்போ ஒரு 2-3 கொதி விட்டுருக்கிறேன். ஸோ ஆல்ரெடி வந்து சிக்கன் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் கொஞ்சமாக எடுத்து. நீங்கள் எதாவது ஓப்பன் ஸ்டவ்வில் செய்யணும்னு விருப்பப்பட்டாலும் சேம் ப்ராசஸ் தான். குக்கர் மூடுறதுக்கு பதிலாக ஓப்பன் ஸ்டவ்வில் நீங்கள் கடாயில் செய்கிறதா இருந்தால் ஓப்பனாகவே ஒரு 15 to 20 minutes இந்த ஒரு ப்ராசஸ் ஆகிடும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம மேரினேட் பண்ணியிருக்கோம் சிக்கனை 2 hours. ஸோ சிக்கன் வந்து ரொம்ப நேரம் ஆகாது. பட் இருந்தாலும் ஃபட்டாஃபட் சட்டாச்சட்னு சீக்கிரமாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 6 விசில் நம்மளோட சிக்கன் கிரேவி குக்கரில் சீக்கிரமாக ரெடி ஆகிடும். எஸ், நம்மளோட ஸ்பைசி மசாலா சிக்கன் கிரேவி சூப்பராக யம்மியாக ருசியாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான், சர்விங் ப்ராசஸ் மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு சர்விங் பவுலில் போட்டுட்டு நீங்கள் அதை சூப்பராக டெக்கரேட் பண்ணி வச்சிங்கன்னா எந்த ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா இது இவ்வளோ சிம்பிளாக இவ்வளோ ஈஸியாக பண்ண முடியும்னு நிறைய பேருக்கு கண்டே பிடிக்க முடியாது. நீங்களும் இதை உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை சப்பாத்தி, தோசை, பரோட்டா அண்ட் நம்மளோட ரைஸ் வெரைட்டிஸ் எதுனாலும் அது கூட நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செம்ம காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரிவிங்க. ஸோ இந்த ஸ்பைசி மசாலா சிக்கன் கிரேவி கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டேக் கேர், பை.